ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் காரமான குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 2 கப் இட்லி மாவு, சின்ன வெங்காயம் 100 கிராம், ஒரு தக்காளி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 3. 2 கப் இட்லி மாவு. இப்போ இட்லி மாவில் பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து மாவு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பணியாரத்துக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு கார சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், தக்காளி, கல்லுப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிடலாம். இப்போது அரைச்சி வச்ச கார சட்னியை அந்த எண்ணெய் கடுகில் போட்டுக்கலாம். இப்போ கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி குழிப்பணியார தவாவை வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க குழிப்பணியார மாவை ஒவ்வொரு ஸ்பூனாக எல்லா குழியிலையும் ஊற்றணும். இப்போது ஏற்கனவே மாவு ஊற்றியாச்சு. இப்போ அது மேலே ஒவ்வொரு ஸ்பூனு கார சட்னியை அதில் ஊற்றிக்கலாம். திரும்பவும் மாவை சட்னி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கலாம். தேவைன்னா எண்ணெய் கொஞ்சம் மேலாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா குழிப்பணியாரம் வந்துருச்சு. ஒரு கம்பி வச்சு ஒவ்வொரு குழிப்பணியாரத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சூடான காரசாரமான குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த குழிப்பணியாரத்தை நம்ம லாங் ட்ராவல் எங்கேயாவது போகும்போது வெளியில் எடுத்துகிட்டு போகலாம். குழிப்பணியாரம் தனியாக, சட்னி தனியாக வச்சு நம்ம சாப்பிடணும் அவசியம் இல்லை. ரெண்டுமே ஒன்றா இருக்கனால அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்லாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்றலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.